முதல் கிப்லா பற்றி, அதாவது ஜெருசலம் பற்றி. ரெண்டாவது சப்ஜெக்ட் சவுதியை பற்றி, ரெண்டாவது கிப்லா ஹிஜாஸை பற்றி. இப்போ இந்த ஜெருசலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பல அந்த குரானில் இலுமினாட்டிங்கிற அந்த பயானில் கூட நம்ம சொல்லியிருப்போம். யாஜூஜ் மாஜூஜ் பயான்லேயும் ஜெருசலமை குறிப்பிட்டிருப்போம். அவன் ஜெருசலமுடைய பல விஷயங்கள் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறுமை நாளுடைய நிகழ்வுகளின் போது, அதாவது இறுதி காலகட்டம், யௌமுல் ஆகிரா இருக்கு இல்லையா, அந்த ஆகிருஸ் ஜமான், அதாவது கடைசி காலகட்டத்தில் ஜெருசலமுடைய ரோல் ரொம்ப பெருசு. அப்போ அதனால ஜெருசலத்தை பற்றி நிறைய விவரங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதில் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ இதில் ஒரு சில வேற விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரான்ல மக்காவும் மதீனாவும் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அடுத்தபடியாக எது அதிகமாக இருக்கு? ஜெருசலம் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ மறுமை நாளில் 10 அடையாளங்கள் பெருசு இருக்கு இல்லையா? சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, அதிசய பிராணி, தஜ்ஜால், ஈசா நபி, யாஜூஜ் மாஜூஜ், 3 பூகம்பங்கள், புகைமூட்டம், பெரும் நெருப்பு, யமனிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு, இது எல்லாமே நேரடியாவோ அல்லது நேரடியாக 4 முன்னறிவிப்புகள் ஜெருசலத்தில் நடக்கிறது. இந்த பெரும் 10 அடையாளங்கள்ல 4 பெரிய அடையாளங்கள் ஜெருசலத்தில் நேரடியாக தொடர்புடையது. மற்ற 6க்கும் ஜெருசலத்தோட லிங்க் இருக்கு. அப்போ ஜெருசலத்துடைய ஹிஸ்டரி உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுமை நாளுடைய 10 அடையாளங்கள் உங்களுக்கு புரியாது. அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே இருக்கு. முதல்ல குரான்ல அந்த முன்னறிவிப்பு, அதாவது இந்த ஜெருசலம் சார்ந்த இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு இருக்கு இல்லையா, அதுல குரான்ல அதை பத்தி என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிறகு நாம் பனி இஸ்ராயல்களிடம் கூறினோம், 17வது அத்தியாயத்தில் 104வது வசனம், நீங்கள் இப்பூமியில் குடியிருங்கள், இறுதி வாக்குறுதிக்கான நேரம் வரும்போது நீங்கள் பூமியிலே குடியிருங்க, தங்கியிருங்க, இறுதியான அந்த வாக்குறுதி, அதாவது யௌமுல் ஆகிரா வரும்போது உங்களை வாரி சுருட்டி ஒன்றாக இங்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறோம். இப்போ இந்த முன்னறிவிப்பு வந்து இஸ்ரேலுடைய மறு உருவாக்கம் ஏற்பட்டது இல்லையா, 1948 ஏற்பட்டது இல்லையா, அதை குறிக்கும் அப்படிங்கிறத இந்த பயானுடைய மெயின் இது. யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க பூமியில பரவலா தங்கி இருங்க, கடைசி காலத்துல நான் உங்களை ஒன்றாக ஒரே இடத்துல உங்களை அசம்பிள் பண்ண வைப்பேன் அப்படிங்கறத வந்து இஸ்ரேலுடைய, அதாவது இஸ்ரேல் இப்போ யூசர்கள் எல்லாம் போய் ஒவ்வொன்றா போய் ஜாயின் ஆகிறான்ல, அந்த முன்னறிவிப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை சார்ந்துதான் நம்ம வந்து பார்க்க போறோம், இது பற்றி அல்லாஹ் என்னென்ன சொல்றான் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஜெருசலேம் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அந்த 2 வாட்டி யூதர்கள் வெளியேற்றப்பட்டதை பற்றி அல்லாஹ் பேசுறான். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விரிவா பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். பூமியில் 2 முறை ஃபசாது உண்டாக்குவீர்கள், 14வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்றான். முதல் வாக்குறுதி என்னுடைய வரும்போது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்தில் விரட்டி அடிக்கப்பட்டாங்க, மறுபடியும் ரீஅசெம்பிள் ஆனாங்க, 2வது ரீஅசெம்பிள் ஆனாங்க. அப்ப 2வது வாக்குறுதி வரும்போது அப்படின்னு சொல்லி 17:7 அல்லாஹ் சொல்றான். 2 வாக்குறுதி ஆச்சா? அப்ப 2வது வாக்குறுதி ஆனும்போது அதே அத்தியாயத்தில் கடைசியில் 104வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இறுதி வாக்குறுதி வரும்போது. அதுதான் இது. அதாவது ஃபர்ஸ்ட் வாக்குறுதி ஒன்று கொடுத்தேன், அந்த நேரத்தில் ஃபசாது பண்ணீங்க, அடிச்சு கிளப்பி விட்டாங்க. 2வது வாக்குறுதி போதும், மறுபடியும் உங்களுக்கு கையில் ஜெருசலம் கொடுத்தா மறுபடியும் நீங்க ஃபசாது உண்டாக்குனீங்கன்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தோட அந்த தொடர்ச்சியாக அந்த வசனம் கொண்டு வரல. அந்த அத்தியாயத்தோட கடைசியில் அந்த வசனத்தை வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், இறுதியாக ஒரு வாக்குறுதி